அரசு துறை, அரசியல் துறைகளில் உயர் பதவிகளில் அடைபவர்களின் ஜாதக அமைப்புகள் எவ்வாறு இருக்கும்? காலபுருஷனின் 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதிகளாக சூரியன், செவ்வாய், குரு வருகிறார்கள். இந்த ராஜயோக திரிகோணஸ்தானங்களின் அதிபதியாக இவர்கள் வருவதால் தான் இவர்கள் ராஜயோக கிரகங்களாக கூறப்படுகிறார்கள். மேலும் சூரியன் முதன்மை கிரகமாக ஏன் கூறப்படுகிறார் என்றால், காலபுருஷனின் 5ஆம் இடம் சிம்மம் ராசியாகும். அதன் அதிபதி சூரியன் ஆகும். அதாவது முற்காலத்தில் அரச பரம்பரைகள், ராஜ பரம்பரைகள் பரம்பரை ரீதியாக ஆட்சி செய்து வந்தார்கள். எனவே இந்த பரம்பரையை குறிக்கும் ஸ்தானம் 5ஆம் இடமான சிம்மம் ராசியாகும். ஏனென்றால் பூர்வீகம், பரம்பரை போன்ற வகைகளில் குறிக்கும் இடமாகியால் பரம்பரைகளில் இந்த புகழும் அதிர்ஷ்டமும் தொடர வேண்டும் என்றால் அவர்களுக்கு 5ஆம் இடம் வலுப்பெற வேண்டும், 5ஆம் அதிபதி வலுப்பெற வேண்டும் என்று சூரியனையும் சிம்மம் ராசியும் முதன்மைப்படுத்தி கூறியுள்ளார்கள். அரசு துறைகள், அரசியல் துறைகளில் உயர் பதவிகள், அதிகார பதவிகளை அடைவதற்கு சூரியனை முதன்மை கிரகமாகவும், செவ்வாய், குருவை 2ஆம் நிலை கிரகமாகவும் பல்வேறு துறைகளுக்கும் மாற்றி மாற்றி நாம் ஆய்வு செய்து அறியும் முறை